கனடா இடம்பெயர்ந்து தமிழகத்தில் புகழ் பூத்த டிராவல் வித் விபு என்ற யூடியூப் தளத்தினூடாக இந்த பகிர்வை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது மண்டகப்படி பெருமாள் இப்பொழுது அழகைய 32.5 அடி உயரமான சித்திர தேரில் அமர்ந்திருந்து இருப்பிடம் வந்திருக்கின்ற வேளையில் சித்திர தேர் பவனி, அதாவது ஜகத்திலும் இசை, கனடாவிலும் இசை, நாதேஸ்வர இசை. 32.5 அடி உயரமான அழகிய சுப்பிரமணியம் குடும்பத்தினர், அதாவது வடலி அடைப்பு பண்ட தரிப்பு சுப்பிரமணியம் குடும்பத்தினர் இங்கு தனித்துவமாக இந்த மண்டகப்படியை அமைக்கின்றார்கள். ஆலயத்தில் முருகப்பெருமானின் சித்திரத்தை நிறுத்திக் கொண்டிருக்கின்றது. ஏராளமான பக்தர்கள் பல. வணக்கம் உறவுகளே. பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் திண்ணவேலி முத்துமாரியம்மன் ஆலயத்தினுடைய தேர் திருவிழாவை வந்து நான் வீடியோவாக பதிவு செய்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணி லங்கேஷ் அண்ணாக்கு வந்து கனடாவில் இருக்கிற லங்கேஷ் அண்ணாக்கு வந்து அனுப்பியிருந்தேன். நான் அனுப்பி போட்டு அவரும் நல்லா இருக்குன்னு பார்த்து சொல்லி போட்டு அவர் சொன்னார் தங்களுடைய கனடாவில் வந்து ரிச்மண்ட் கில் என்ற விநாயகப் பெருமானுடைய தேர் வந்து முதல் பதிவு செய்திருந்தவர். அந்த காணொலியை வந்து நான் பிபுஷ் வ்ளாக்ல வந்து எனது 2வது சேனலில் வந்து பதிவு செய்திருந்தேன். அதுக்கும் நீங்கள் கன பேர் பார்த்து எனக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று செய்திருந்த நீங்கள் அதுக்கு மிக்க நன்றி. நேற்றைய தினமும் வந்து கனடாவில் வந்து அதே ஆலயத்தில் வந்து இழுக்கிறவே பார்த்தீங்கன்னு சொன்னால் விநாயகப் பெருமானுடைய தேரும் வந்து இழுக்கப்படுறது. மற்றைய தினம் முருகப்பெருமானுடைய தேரும் வந்து அந்த ஆலயத்தில் வந்து இழுக்கிறது வழமை. அதே சமயம் முதல் வந்து எனக்கு லங்கேஷ் அண்ணா வந்து விநாயகப் பெருமானுடைய தேர் வந்து வீடியோஸ்களை அனுப்பியிருந்தேன். அதை வந்து எனது யூடியூப் சேனலில் வந்து போட சொல்லி நானும் அதற்கமைய எனது யூடியூப் சேனல் விபுஷ் வ்ளாக்ல வந்து 2வது சேனல் விபுஷ் வ்ளாக்ல வந்து பதிவு செய்திருந்தேன். சொன்னால் நேற்றைய தினமும் எனக்கு வீடியோஸ்களை வந்து அனுப்பியிருந்தவர் லங்கேஷ் அண்ணா. அதே கோயிலில் வந்து முருகப்பெருமானுடைய தேர் வந்து நேற்றைய தினம் இழுத்திருந்தது. நானும் வந்து அதை சரியண்டு இன்றைய தினம் வந்து எடிட் பண்ணி விபுஷ் வ்ளாக்ல நான் போட போகிறேன். எனது விபுஷ் வ்ளாக்கை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவை தாங்கோ. கனடா ரிச்மண்ட் கில்ட முருகப்பெருமானுடைய தேர் காணொலிகளை வந்து இப்போ பதிவு செய்கிறேன், பார்வையிடுங்கோ. இப்போ வாங்க வீடியோவை போகலாம். டொரண்டோ நகரின் மத்தியில் அண்மையில் இருக்கின்ற ரிச்மண்ட் கில் ஆலயம், அதாவது ரிச்மண்ட் கில் கணேச ஆலயத்தில் இப்பொழுது நடைபெறுகின்ற முருகப்பெருமானுக்கு உரிய சிறப்பான மகோற்சவ பெருவிழா இப்பொழுது களை கட்டிக் கொண்டிருக்கிறது. சிறப்பான முறையில் இங்கு சிறப்பான சாத்தப்படிகள் அழகிய சிங்காசனத்தில் எல்லாம் முருகப்பெருமான் அமர்ந்திருக்க இப்பொழுது அசைந்து வருகின்ற கண்கொள்ளா காட்சியை நீங்கள் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். கணேசா இந்து ஆலயத்தின் முருகப்பெருமானுக்கு உரிய சித்திரத்தேர் பவனி, அதாவது மகா கும்பாபிஷேக பெருவிழா கொடியேற்றம் கண்டு அந்த கொடியேற்ற நிகழ்வில் இறுதி நாள், அதாவது கொடியேற்றம் ஆரம்பித்து அதனைத் தொடர்ந்து நடைபெறுகின்ற 10ஆம் திருவிழா என்று எல்லாம் வெல்ல விநாயகப் பெருமான் இப்பொழுது இங்கே பக்தர்கள் சுமந்து வருகின்ற கண்கொள்ளா காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அதுபோல எல்லாம் வெல்ல முருகப்பெருமான் இப்பொழுது அழகிய வெள்ளி சிங்காசனத்தில் அமர்ந்திருந்து வந்து கொண்டிருக்கின்ற கண்கொள்ளா காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிகழ்வுகளை எல்லாம் யாழ்ப்பாணம் மட்டுமல்ல, இப்பொழுது உலகளாவிய ரீதியில் புகழ் பூத்த டிராவல் வித் விபு என்ற இணைய தளத்தின், அதாவது யூடியூப்பின் ஊடாக நீங்கள் பார்க்கின்ற அந்த சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. ஆகவே டிராவல் வித் விபு என்ற யூடியூப் தளம் இப்பொழுது கனடாவில் நடைபெறுகின்ற சகல இந்து ஆலயங்களின் பகிர்வுகளை எல்லாம் இப்பொழுது தாயகத்துடன் நினைக்கின்ற அந்த பணியில் இருக்கின்றார்கள். அந்த வகையில் இப்பொழுது எல்லாம் வெல்ல
முருகப்பெருமான் அழகிய சிங்காசனத்தில் அமர்ந்திருந்து அசைந்து வருகின்ற கண்கொள்ளா காட்சியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அழகிய 3 கோபுரங்கள் இங்கே இருக்கிறது. ஏராளமான பக்தர்கள் இங்கே இப்பொழுதெல்லாம் அந்த நேர்த்திக்கடன்களை எல்லாம் இங்கு சிறப்பான முறையில் செய்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். அதுபோல மாதகள் மக்கள் பெருவாரியாக இங்கே காவடிகள், அதாவது காவடிகள் என்று கூறுகின்ற பொழுது தூக்கு காவடி, பறவை காவடி, பால் காவடி, இவ்வாறு மாதகள் மண் காவடிக்கு புகழ் பூத்தது. அந்த வகையில் இப்பொழுது காவடிகள் எல்லாம் சுமந்து வருகின்ற கண்கொள்ளா காட்சியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். யாழ்ப்பாணத்தில் மட்டுமல்ல உலகளாவிய ரீதியில் புகழ் பூத்த டிராவல் வித் விபு என்ற யூடியூப் தளத்தின் ஊடாக இந்த பகிர்வுகளை எல்லாம் நீங்கள் இப்பொழுது கண்கூடாக பார்க்கின்ற அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். 32.5 அடி உயரமான அழகிய சித்திர தேர் இங்கே இருக்கிறது. ஏராளமான பக்தர்கள், நாதஸ்வர வித்துவங்கள் இப்பொழுது சிறப்பான இசை, அதாவது சித்திர தேர் அசைந்து வருகின்ற ஒரு புறம் இருக்க, அழகிய சிங்காசனத்தில் இப்பொழுது எல்லாம் வெல்ல முருகப்பெருமான் தாயகத்தில் எல்லாம் இன்று திருநெல்வேலி பரவசக்குளம் முத்துமாரி அம்மன் கோவில் சித்திர தேர், அதை கூட யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற புகழ்பூத்த டிராவல் வித் விபு என்ற இணையதளத்தின் ஊடாக நாங்கள் பார்த்தோம். அதுபோல இப்பொழுது கனடாவில் இருக்கின்ற, அதாவது வட அமெரிக்காவில் இருக்கின்ற மிகப்பெரிய இந்து ஆலயம், அதாவது ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயத்தின் முருகப்பெருமானின் அந்த சிறப்பான மகா கும்பாபிஷேக பெருவிழா இப்பொழுது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். தாயகத்தில் எல்லாம் இன்று கிட்டத்தட்ட 15 ஆலயங்களின் சித்திர தேர்கள் அங்கு அசைந்து கொண்டே இருப்பதை நாங்கள் கண்கூடாக யூடியூப் தளத்தினூடாக பார்க்கின்றோம். இப்பொழுது இங்கு பக்தர்கள் பெருவாரியாக, நான் நினைக்கின்றேன் 10,000க்கு மேற்பட்ட பக்தர்கள், வாகன தரிப்பிட வசதிகள் எல்லாம் நிறைந்து வழிந்து காணப்படுகின்றது. ஆதலினால் ஏராளமான பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் வருகின்ற புதிய இந்த டிவோட்டிஸ் என்று கூறுவார்கள் தொண்டர்கள், பக்தர்கள் எல்லோரையும் பல திசைகளுக்கும் திருப்பி செல்லுகின்ற கண்கொள்ளா காட்சியை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழர்கள் எல்லாம் சிறப்பாக சேலை அணிந்து, அதாவது நாங்கள் தமிழர்கள் புலம்பெயர்ந்தாலும் தமிழ் அழியாது, சைவ சமயம் அழியாது, தமிழும் சைவ சமயத்தையும் இணைத்து பயணிக்கின்ற பாதையில் தான் அடியேன் இருக்கின்றேன். அடியேன் என்று கூறுகின்ற பொழுது டிராவல் வித் விபு என்ற இணையதளம், யூடியூப் தளம், ஏராளமான பக்தர்கள் இப்பொழுது அந்த தளத்தை இப்பொழுது ஊடுருவி தேடி அலைந்து பார்க்கின்ற அந்த கண்கொள்ளா காட்சியெல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இப்பொழுது இந்த ரிச்மண்ட் ஹில் ஆலயத்தின் அந்த சிறப்பான வெளித்தோற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். அழகிய வெள்ளை நிற 3 கோபுரங்கள் நிமிர்ந்து இருக்கின்றது. அதுபோல இப்பொழுது எல்லாம் வெல்ல முருகப்பெருமான் அழகிய இந்த 32.5 அடி உயரமான சித்திர தேரில் அமர்கின்ற கண்கொள்ளா காட்சியும், அதனைத் தொடர்ந்து படம் பிடித்து இப்பொழுது பக்தர்கள் பெருவாரியாக அதை இழுக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தையும் நீங்கள் பார்க்கலாம். அந்த வகையில் பக்தர்கள் பெருவாரியாக இங்கு இருக்கின்றார்கள். இன்னும் சொற்ப வேளையில் அந்த சித்திர தேர் ஆசையாய் இருக்கின்றது. ஏழாலை மக்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து, அதாவது பைரவநாதன் அவரெல்லாம் இப்பொழுது காலம் சென்றுவிட்டார். அவர்களின் பரம்பரையாக இப்பொழுது ஏழாலை மக்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து இந்த சித்திர தேர் பவனிக்கு பெருமை சேர்க்க இருக்கின்றார்கள். அதாவது பிள்ளையாருக்கு உரிய சித்திர தேரை எவ்வாறு ஊடுருவி மக்கள் செய்கின்றார்களோ அதுபோல இந்த ஏழாலை மக்கள் எல்லோரும் சேர்ந்து இன்று எல்லாம் வெல்ல முருகப்பெருமானின் அழகிய சித்திரத்தேர், அதாவது 32.5 அடி உயரமான அழகிய சித்திரத்தேரை, இந்த சித்திரத்தேரை உருவாக்கியவர்கள் எங்களுடைய ஆச்சாரியார், அதாவது விராட் விஸ்வபுரமங்கல ஆசாரிய சேஸ்திர ஜெயராஜா அவர்கள். அந்த வகையில் இப்பொழுது எல்லாம் வெல்ல முருகப்பெருமான் இப்பொழுது இன்னும் சொற்ப வேளையில் எல்லாம் மிகவும் சிறப்பான முறையில் அமைந்திருக்கின்ற அந்த சரவண பவ என்ற அழகிய சித்திரத்தேரில் அமர இருக்கின்றார்கள். இப்பொழுது சுதன் குருக்கள் அவர்கள் இங்கு ஆசார பூசார வைபவங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சொற்ப வேளையில் அந்த ஆசார பூசார வேலைகள் எல்லாம் நிறைவு பெற்று சுவன் குருக்கள் அவர்கள் ஏராளமாக பல ஆலயங்களில் எல்லாம் பல சித்திர தேர்களை மட்டுமல்ல, மகா கும்பாபிஷேகம், அதுபோல மகோத்சவ பெருவிழாக்கள், அதுபோல இந்த ரிச்மண்ட் ஹில் இந்த ஆலயத்தின் மகோத்சவ முருகப்பெருமானுக்குரிய கொடியேற்றத்திலிருந்து இன்று சித்திர தேர் அசைகின்ற விழா மட்டுமல்ல, நாளைய தினம் தீர்த்த உற்சவம், அதனைத் தொடர்ந்து நடக்க இருக்கின்ற எல்லாம் அல்ல முருகப்பெருமானின் அந்த திருக்கல்யாணம், இவ்வாறு சிறப்பான முறையில் எல்லாம் இங்கு பக்தர்கள் பெருவாரியாக இப்பொழுது
வடம் பிடித்து இழுப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். ஏராளமான பக்தர்கள் காவடி ஒருபுறம், பால்குடம் ஏந்திய பக்தர்கள் ஒருபுறம், அதுபோல கற்பூர சட்டி ஏந்திய பக்தர்கள் ஒருபுறம். எங்கு பார்த்தாலும் பக்தர் வெள்ளம் நிறைந்து இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த பதிவை இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் புகழ்பூத்த ஜஸ்னா டிராவல் விபு என்ற இணையதளத்தினூடாக நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது எல்லாம் மெல்ல முருகப்பெருமான் அழகிய சிங்காசனத்தில் அமர்ந்திருந்து இப்பொழுது சித்திரத்தேரில், அதாவது நாங்கள் கூறுவோம் ஆரோகணித்தல் அவரோகணித்தல், அந்த வகையில் இப்பொழுது எல்லாம் மெல்ல முருகப்பெருமான் இப்பொழுது இன்னும் சொற்ப வேளையில் மேலே செல்கின்ற, அதாவது 32.5 அடி உயரமான அழகிய சித்திரத்தேரில் அமர்ந்திருந்து அசைவதற்காக இப்பொழுது தயாராகி கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இப்பொழுது இங்கு தொண்டர்கள் சில பேர் இங்கு கூறுகின்றார்கள், அதாவது பக்தர்கள் சற்று இடையூறை தந்து கொண்டிருப்பதாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக நாதஸ்வர வித்வான்கள் அணிவகுத்து இப்பொழுது சிறப்பான இசை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஏராளமான நாதஸ்வர வித்வான்கள் அணிவகுத்து இசை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் எல்லாம் விநாயகர் பெருமானின் சித்திரத்தை இப்பொழுது அசைந்து வருகின்ற கண்கொள்ளா காட்சி. அதனைத் தொடர்ந்து எல்லாம் எல்லாம் முருகப்பெருமான் 32.5 அடி உயரமான அழகிய முழு மரத்திலான சித்திரத்தேரில் அசைந்து வருகின்ற கண்கொள்ளா காட்சி. தாயகத்தில் இன்று திருநெல்வேலி பரமசக்குளம் அம்மன் கோவிலின் சித்திரத்தேர் அங்கு அசைகின்றது. அதுபோல இங்கு எல்லாம் எல்லாம் முருகப்பெருமான் 32.5 அடி உயரமான அழகிய சித்திரத்தேரில் அசைந்து வருகின்ற கண்கொள்ளா காட்சியை ஏராளமான பக்தர்கள், கிட்டத்தட்ட 10,000க்கு மேற்பட்ட பக்தர்கள் இப்பொழுது மண்டபத்தை உள்நரைத்து இப்பொழுது வெளி மண்டபத்தில் இப்பொழுது அணிவகுத்து இருந்து வடம் பிடித்து இழுக்கின்றார்கள். ஏராளமான பக்தர்கள் இங்கு ஒருபுறமாக நான் பார்க்கின்றேன். கற்பூர சட்டி எடுத்து, பால்குடம் எடுத்து இங்கு எல்லாம் மெல்ல முருகப்பெருமானுக்கு தங்களுடைய நேர்த்திக்கடன்களை எல்லாம் செலுத்துவதை பார்க்கின்ற பொழுது சந்தோஷமாக இருக்கின்றது. தமிழர்கள் எல்லோரும் இங்கு நான் பார்க்கின்றேன் பால்குடம் எடுத்து, கற்பூர சட்டி எடுத்து, அதுபோல வடம் பிடித்து இழுக்கின்றார்கள். அதாவது ஊர் கூடி தேர்தெடுத்தால் ஒற்றுமை வரும் என்று கூறுவார்கள். அந்த வகையில் பக்தர்கள் பெருவாரியாக தமிழர்களின் பாரம்பரியங்கள், அடையாளங்களை எல்லாம் பிரதிபலிக்கின்ற வகையில் புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் சைவ சமயம் அழியாது, தமிழ் அழியாது, தமிழர்களின் கலை கலாச்சாரங்களை எல்லாம் பேணி பாதுகாக்கின்ற வகையில் இங்கு பக்தர்கள் பெருவாரியாக சேலை அணிந்து, புடவை அணிந்து, அதுபோல சுருத்தார் அணிந்து, பஞ்சாபி அணிந்து, நெற்றியில் பொட்டு வைத்து, விபூதி பூசி, குங்குமம் வைத்து தமிழர்களின் அடையாளங்களை புலம்பெயர்ந்து வாழ்கின்ற நாடுகளில் நாங்கள் தமிழர்கள், ஈழத் தமிழர்கள் என்று காட்டுகின்ற வகையில் இங்கு பக்தர்கள் பெருவாரியாக அந்த கடனை எல்லாம் செய்து கொண்டிருப்பதை பார்க்கின்றேன். இந்த பதவி எல்லாம் நீங்கள் உலகத்தில் இப்பொழுது புகழ் பூத்த டிராவல் வித் விபு என்ற இணையத்தின் யூடியூபினூடாக நீங்கள் இந்த பகிர்வை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். டிராவல் வித் விபு என்ற யூடியூப் தளம் நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாவிட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமர்த்துகின்ற பொழுது இந்த கனடாவில் நடக்கின்ற சிறப்பான திருவிழாக்கள், அதுபோல தாயகத்தில் நடைபெறுகின்ற சிறப்பான சகல விதமான விழாக்களையும் நீங்கள் உடனுக்கு உடன் அந்த இணையத்தில் நீங்கள் பார்க்கின்ற வசதிகளை செய்யக்கூடியதாக இருக்கும். நாதஸ்வர வித்துவான்கள், புகழ் பூத்த நாதஸ்வர வித்துவான்கள் சுருதி தப்பாமல் சிறப்பான கீர்த்தனைகள், சிறப்பான பக்தி பாடல்கள், சிறப்பான பாரதியார் பாடல்களை எல்லாம் இன்று உங்களுக்கு வாசிக்க இருக்கின்றார்கள். அந்த வகையில் மிகவும் சிறப்பான முறையில் இங்கு இருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்தில் புகழ் பூத்த டிராவல் வித் விபு என்ற யாழ்ப்பாண யூடியூப் தளத்தினூடாக இந்த பகிர்வை எல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பலகாரங்களை எல்லாம் அங்கே கொடுக்கின்ற ஒரு கண்கொள்ளா காட்சியை நீங்கள் பார்க்க இருக்கின்றீர்கள். இன்னும் சொற்ப வேளையில் நீங்கள் பார்க்கலாம். இங்கு பாருங்கள், இந்த மண்டகப்படி உரிமையாளர்கள், உபயகாரர்கள் இங்கு தயாராக ஆசார தட்டங்களுடன் இங்கு இருக்கின்றார்கள்.
சுப்பிரமணியம் குடும்பத்தினர், அதாவது வடலி அடைப்பு பண்ட தரிப்பு சுப்பிரமணியம் குடும்பத்தினர் இங்கு தனித்துவமாக இந்த மண்டகப்படியை அமைக்கின்றார்கள். அவர்கள் பிள்ளைகள் இங்கு இருக்கின்றார்கள். இங்கு நீங்கள் பார்க்கலாம், இந்த பஞ்சாமிர்தம் இங்கு இருக்கின்றது. சிறிய சிறிய ஒரு கொண்டையினரில் அதை போட்டிருக்கிறார்கள். அதுபோல பலகாரங்கள் எல்லாம் இங்கு வந்து பாருங்கள், பெட்டிகளில் ஏராளமான பலகாரங்கள், பொரித்த மோதகம், அவித்த மோதகம், வடை, அரியதரம், பால் ரொட்டி, அதுபோல வடை, உளுந்து வடை, இவ்வாறு ஏராளமான பலகாரங்கள் இங்கு தயாரான நிலையில் பொதிகளாக கிட்டத்தட்ட 3000க்கு மேற்பட்ட பொதிகள் இங்கு அடுக்கி வைத்திருக்கிறார்கள். பல வருடங்களாக இதை அவர்கள் செய்து வருகின்றார்கள். ஆகவே தொடர்ந்து இணைந்திருங்கள். கனடாவில் புகழ் பூத்த நாதஸ்வர வித்துவான்கள் அணிவகுத்து இப்பொழுது இசை வழங்கிக் கொண்டிருக்கின்றனர். தாயகத்திலும் இசை, கனடாவிலும் இசை, நாதஸ்வர இசை. எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் 32.5 அடி உயரமான அழகிய சித்திர தேர் இப்பொழுது அசைந்து வருகின்ற கண்கொள்ளா காட்சி. வைத்திய கலாநிதி எங்களுடைய மகப்பேற்று மித்துனர் எங்கள் மதிப்புக்குரிய கிருபா, மன்னிக்கவும், கலாநிதி கிருபா அவர்கள் இங்கு இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த ஆலயத்துடன் மிகவும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றார்கள். இந்த ஆலயம் மட்டுமல்ல, இங்கு இருக்கின்ற பல ஐயப்பன் மற்றும் அனலை ஐயனார் ஆலயங்களுக்கெல்லாம் அவர்கள் பெருவாரியாக நிதி கொடுத்து, அதுபோல தாயகத்தில் இருக்கின்ற பல இந்து ஆலயங்களுக்கும் அவர்கள் செய்கின்ற உதவிகளுக்கெல்லாம் நாங்கள் நன்றிகளை கூற வேண்டும். அந்த வகையில் இப்பொழுது அழகிய சித்திர தேர் இப்பொழுது அசைந்து வருகின்ற கண்கொள்ளா காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். தாயகத்தில் புகழ் பூத்த டிராவல் வித் விபு என்ற யூடியூப் தளத்தினூடாக இந்த பகிர்வை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் சற்ப வேளையில் பண்டத்தரிப்பு வடலி அடைப்பு சுப்பிரமணியம் குடும்பத்தினர் இங்கு வருடம் கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் 25 வருடங்களுக்கு மேலாக அதே இடத்தில் பொரித்த மோதகம், அவித்த மோதகம், வடை, பால் ரொட்டி, தாயகத்தில் இருந்து கனடா இடம்பெயர்ந்து ஈழத்தமிழர்கள் தமிழ் அழியாது, சைவ சமயம் அழியாது, தமிழையும் சைவ சமயத்தையும் பாதுகாக்கின்ற வகையில் இப்பொழுது கனடா ரிச்மண்ட் இந்து ஆலயத்தில் முருகப்பெருமானுக்குரிய மகோத்சவ பெருவிழாவின் மிகவும் சிறப்பான உன்னதமான திருவிழா சித்திரத்தேர் பவனி. முருகப்பெருமான் இப்பொழுது அழகிய 32.5 அடி உயரமான சித்திரத்தேரில் அமர்ந்திருந்து ஏராளமான புலம்பெயர்ந்த தமிழர்கள் இங்கு பிறந்தாலும் தமிழையும் எங்களுடைய சைவ சமயத்தையும் அழிய விடாது சன்னதி கந்தன், அதுபோல கதிராம கந்தன், அதுபோல பரலை முருகன் ஆலயம், அதுபோல நல்லூர் கந்தன் ஆலயத்தின் காவடிகளுக்கெல்லாம் பெருமை சேர்க்கின்ற வகையில் மாதகள் நுணசை முருகன் ஆலயத்தின் பிரதிபலிப்பாக ஏராளமான காவடிகள் இந்த மண்ணில் இங்கே இப்பொழுது சிறப்பான காவடி நடனங்களை வழங்கினார்கள். எல்லோருக்கும் நன்றிகளை கூறி விடைபெறுகின்றோம். யாழ்ப்பாணத்தில் புகழ் பூத்த டிராவல் வித் விபு என்ற யூடியூப் தளத்துக்கும் நன்றிகளை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது மண்டகப்படி பூஜை சிறப்பாக குருக்களால் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. சுப்பிரமணியம் குடும்பத்தின் சகல பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் எல்லோரும் அணிவகுத்து அந்த தற்பை அணிந்து பூஜைக்கு சிறப்பான முறையில் பெருமை சேர்க்கின்றார்கள். இப்பொழுது ஏராளமான பழங்கள் எல்லாம் இங்கு நீங்கள் பார்க்கலாம். இங்கு படைகள் மடைகளாக இருக்கின்றது. அதுபோல சர்க்கரை சாதகம், அதுபோல பொரித்த மோதகம், அவித்த மோதகம், அதுபோல கடலை வடை, உளுந்து வடை, அதுபோல பல வகையான பலகாரங்கள், முருகப்பெருமானுக்கு உரிய முறுக்கு, பால் ரொட்டி, அரியதரம், இவ்வாறாக ஏராளமான பலகார வகைகள் இந்த கை பக்குவப்பட செய்து இப்பொழுது
பொதிகளாக இங்கு வைக்கப்பட்டு எல்லோருக்கும் வழங்க தயாராக இருக்கிறது. குருக்கள் அவர்கள் அந்த சுப்பிரமணியம் குடும்பத்தின் பரம்பரைக்கு இப்பொழுது அந்த சிறப்பான பூஜைகளை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். சுப்பிரமணியம் குடும்பத்தை சேர்ந்த பல பிள்ளைகள் பண்டத்தரிப்பு வடலி அடைப்பு பண்டத்தரிப்பு அரசடி விநாயகர் ஆலயத்தின் உரிமையாளர்கள் இங்கு எல்லோரும் அணிவகுத்து இருக்கின்றார்கள். அதுபோல மாதகள் நுணசை ஆலயத்தின் தொடர்பாடலுடைய அந்த அதுபோல இங்கு இப்பொழுது உங்களுக்கு தாகசாந்தி, அதாவது அண்ணா கோப்பி, அதுபோல சுட சுட கோப்பி, அதுபோல தோலகட்டி நெல்லி ரசம், இவ்வாறு பல வகையான தாகசாந்திகளையும் வழங்கி கொண்டிருப்பவர்கள் இந்த சுப்பிரமணியம் குடும்பத்தினர். இப்பொழுது சிதறு தேங்காய் 2000 தேங்காய்களுக்கு மேலாக இப்பொழுது இந்த தண்ணீர் பந்தலில் அந்த சிதறு தேங்காய் மட்டுமல்ல இந்த மண்டகப்படியிலும் அந்த சிதறு தேங்காய்கள் உடைக்கப்படுகின்றன. இப்பொழுது பலகார பொதிகளை தங்களுடைய கையில் ஒன்றையாவது எடுத்துவிட வேண்டும் என்று பக்தர்கள் மிகவும் தெய்வ சிந்தனையுடன், ஏனென்று சொன்னால் எனக்கெல்லாம் அந்த ஞாபகம் வருகிறது, கோவில்களுக்கு சென்றால் அந்த கோவிலில் கொடுக்கின்ற மோதகத்தை ருசித்தால் அது ஒரு சந்தோஷம் இருக்கிறது. அதுபோல அந்த குலைகள் சாதகம், சிலர் எனக்கு கூறுவார்கள், எனக்கு இன்று அந்த குலைகள் சாதகம் கிடைக்கவில்லை என்று ஒரு மனவருத்தப்படுவார்கள். ஆனால் வீட்டில் இருந்தால் நீங்கள் 6 கறியுடன் சாப்பிடலாம். ஆனால் இங்கு அந்த ஒரு சாம்பாருடன் வருகின்ற அந்த குலைகள் சோறை சாப்பிடுகின்ற போது கிடைக்கின்ற அந்த சந்தோஷம் எவருக்கும் கிடைக்காது. இப்பொழுது பக்தர்களுக்கு இங்கே சுப்பிரமணியம் குடும்பத்தின் பரம்பரை அவர்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து இப்பொழுது பொதிகளை வழங்கிக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். பக்தர்கள் ஒழுக்க சீலர்களாக வர வேண்டும். எல்லோருக்கும் இங்கு தாராளமாக 2000க்கு மேற்பட்ட பொதிகள் இருப்பதாக எனக்கு உபயோகர்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே 2000 பக்தர்களுக்கு இங்கே இந்த பொதிகள் வழங்கப்படும். ஆகவே வரிசையாக நீங்கள் வர வேண்டும். எல்லோருக்கும் பலகார வகைகள் உண்டு. ஆகவே நீங்கள் வரிசை ஒழுக்க சீலர்களாக வந்து இந்த பொதிகளை எல்லாம் பெற வேண்டும். எங்களுடைய இப்பொழுது சங்கீத வித்துவான், பின்னணி பாடகர், பல சிடி ஆல்பங்களை எல்லாம் வெளியீடு செய்த நிராகுலன் அவர்கள் தங்களுடைய வசீகர குரலால் குறை ஒன்றும் இல்லை என்ற அழகிய பாடலை வித்துவான்கள், அதுபோல வயலின் வித்துவான் இருவரையும் இணைத்து குறை ஒன்றும் இல்லை என்ற அந்த பட்டமால் பாடிய சிறப்பான பாடலை இங்கே ரிச்மண்ட் ஹில் கணேசா இந்து ஆலயத்தின் முருகப்பெருமானின் சித்திரத்தேர் பின்வீதியில் இருக்கின்ற அந்த நேரம் படித்துக் கொண்டிருக்கின்றார். ட்ராவல் வித் விபு என்ற யூடியூப் தளத்தினூடாக கனடாவில் இருந்து உங்களுக்காக இலங்கீஸ். நிராகுலன் கேட்டவுடன் எந்தவித தயார்படுத்தலும் இல்லாமல் இப்பொழுது வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயத்தின் முருகப்பெருமானின் வருடாந்த மகோத்சவ தேர் பவனி வருகின்ற பொழுது இப்பொழுது சிறப்பான இசை, கர்நாடக இசை பாடல் நிராகுலன் அவர்கள். எல்லா
எல்லாம் வெல்ல முருகப்பெருமானின் அழகிய சித்திர தேர் இப்பொழுது இருப்பிடத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. விநாயகர் பெருமானின் சித்திர தேர் இங்கு படம் பிடித்து இழுக்கின்ற பக்தர்கள் மிகவும் சந்தோஷமாக இருப்பிடத்தை நோக்கி வந்து விட்டோம் என்ற தொனியில் இப்பொழுது அசைந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு ஏராளமான நாதஸ்வர வித்துவங்கள் தொடர்ச்சியாக யாழ்ப்பாண மண் வாசனை தருகின்ற இங்கு நாதஸ்வர வித்துவன்களின் இசை ஏராளமான நாதஸ்வர வித்துவன் முருகப்பெருமானின் சித்திரத்தை விருப்பத்தில் பெறுகின்ற பொழுது இறுதியாக சிறப்பான இசை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சிறப்பான நாதஸ்வர வித்துவர்கள் ஏராளமான பக்தர்கள் அசைந்து கொண்டு இருக்கிறது. கனடா அம்மன் நேபளது நாதஸ்வர வித்துவான்களின் திலானா மோகனாம்பாள் பாடல்கள். மகாதேவன் இசையில் வந்த நாதஸ்வர ஏபளது இயங்கு கனடாவில் சிவாஜி கணேசனின் அந்த பத்மினியின் சிறப்பான நடனத்துக்கு பெருமை சேர்த்த நாதஸ்வர வித்துவான். ஏழாலை மக்களின் உபயோகர்கள் எல்லோரும் இணைந்து, அதாவது பைரவநாதன் அந்த காலத்தில் எல்லாம் அந்த டாக்ஸ் ரிட்டர்ன்ஸை அவர்கள் எல்லாம் வந்து ஃபைல் பண்ணுவதற்கு பொறுப்பாக இருந்தார்கள். அவர்களுடைய பரம்பரையாக ஏழாலை மக்களின் இன்றைய உபயங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இப்பொழுது சிறப்பான அன்னதானத்தை சுகாதார முறைப்படி அவர்கள் இங்கு வந்து பாசல்கள், அதாவது பொதிகளாக கட்டி எல்லோருக்கும் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். 10,000க்கு மேற்பட்ட பக்தர்கள் அங்கே இருக்கின்றார்கள். எல்லோருக்கும் வரிசையாக இந்த சிறப்பான அன்னதானத்தை வழங்குகின்ற இந்த தொண்டர்கள் மற்றும் விழாவின் உபயோகர்கள் எல்லோருக்கும் நாங்கள் நன்றிகளை கூற வேண்டும். இந்த இன்றைய பதிவை எல்லாம் நீங்கள் யாழ்ப்பாணத்தில் புகழ் பூத்த, அதாவது டிராவல் வித் விபு என்ற யூடியூப் தளத்தினூடாக யாழ்ப்பாணத்தையும் கனடாவையும் இணைக்கின்ற பாலமாக நாங்கள் இப்பொழுது செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய விழாவிற்கு பெருமை சேர்த்த நாதஸ்வர வித்துவான்கள் அவர்களுக்கும் தொண்டர்கள் மற்றும் இந்த விழாவின் உபயோகர்கள், மண்டகப்படி அமைத்த பண்டத்தரைப்பு மற்றும் வடலி அடைப்பு சுப்பிரமணியம் குடும்பத்தினர் மற்றும் தொண்டர்கள் எல்லோருக்கும் நன்றிகளை கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.